ஹாய் ஹலோ வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா சப்ஸ்டான்ஷியல் லானா என்ன, ப்ரொசீஜரல் லானா என்ன, அதை எப்படி அப்ளிகபிள் பண்ணுவோம் அதுதான். இந்த எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி போகும்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்டான்ஷியல் லானா என்ன, அப்புறம் ப்ரொசீஜர் லானா என்ன, அதை எதுக்கு அப்ளை பண்ணுவோம், அதோட தேவைகள் என்ன, அப்படி தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் போகும். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துருவோம் சப்ஸ்டான்ஷியல் லா. சப்ஸ்டான்ஷியலாக ஒரு தனி மனிதனோடையும் கவர்மெண்டோடையும் ரைட்ஸ் என்ன இருக்குது, ஆப்ளிகேஷன்ஸ் என்னது இருக்குது, லயபிலிட்டிஸ் என்னது இருக்குன்னு அதில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதே சேம் டைம் ப்ரொசீஜரல் லாவில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் லீகல் ப்ரொசீடிங். ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு கேஸை ஃபைல் பண்ணுறது, அதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறது, அதில் என்ன விதமான ரூல்ஸ், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் சமன்ஸ் எப்போ அனுப்புறது, அதுக்கு அடுத்து என்ன ஸ்டெப்பு, எவிடன்ஸில் என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி கோர்ட் ப்ரொசீடிங்ஸு, ஃபைலிங் டு டிஸ்போசல் ஆஃப் ஆர்டர் வரைக்கும் எல்லாம் அதில் கொடுத்துருப்பாங்க. இதில் இப்போது தேவைகள் எதுக்கு இந்த ரெண்டு எதுக்கு பிரித்து வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்டான்ஷியல் லா பர்டிகுலரில் நம்மளுக்கு என்ன சொல்லுன்னா, இப்போ மர்டர் ஆகிருக்கு, இல்லை ஏதோ ஒரு களவு பண்ணியிருக்காங்க, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டு, அதோட ரெமெடி என்ன, பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன ரெமெடி, அதே தப்பு பண்ணவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு சப்ஸ்டான்ஷியலாக வெரி கிளியராக டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. அதுவே ப்ரொசீஜரல் லாவில் எதுக்கு தேவைன்னா, இது எப்படி ஃபேராக கண்டக்ட் பண்ணுறாங்க, எல்லாருக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் கிடச்சிருக்கா, அதே தனி மனிதனையும் ஒரு சாமானியனையும் அதே இந்த நாட்டோட ஒரு முதன்மை குடிமகனாக இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வரையறை பண்ணியிருக்காங்க. இந்த கன்க்ளூஷன் என்னென்னா, இது ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்ட், ஒரு காயினோட ரெண்டு பக்கம் மாதிரி, ஒரு தலையும் மற்ற அடுத்த சைடான அந்த டெய்லும் அது மாதிரி. ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று ஒர்க் ஆகாது. ப்ரொசீஜர் இல்லைன்னா சப்ஸ்டான்ஷியலால் ஒர்க் பண்ண முடியாது, சப்ஸ்டான்ஷியலாக இல்லைன்னா ப்ரொசீஜரில் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ரெண்டும் ஹேண்ட் இன் ஹேண்டு. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.